அனைவருக்கும் வணக்கம். நாம் கமலமுனி சித்தர் பாடி அருளிய அற்புதமான ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசியோக சாதனம் பயிலக்கூடியவர்கள் கணேசர் பூசை, சுப்பிரமணியர் பூசை, சித்தர் பூசை, மனோன்மணி பூசை என்பதாக எல்லாம் செய்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதன்றியும் மேரு பூசை, நவகோண பூசை, சிதம்பர பூசை என்றெல்லாம் கூட சித்தர்கள் நிறைய பூசைகள் செய்தார்கள் என்பதாக எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் வாசி பயிலக்கூடிய நாம் இது போன்ற பூசைகள் எதையுமே செய்யவில்லையே. அந்த பூசைகள் செய்யாமல் போய்விட்டால் நமக்கு முறையான ஞானம் கிடைக்காதா? அதன் விளக்கம் என்ன என்று எண்ணி தடுமாறுவது வாடிக்கை. இந்த தடுமாற்றங்களுக்கெல்லாம் பதிலாக இன்றைய பதிவு வருகிறது. செய்கையிலே முந்தி முந்தி கணேசன் பூசை, திறமான மனோன்மணித்தாய் மகேசன் பூசை, தொய்யிலே சுப்பிரமணியன் வடுகன் பூசை, சுகமாக சித்தருட பூசை செய்து, சையிலே நவகோண மேரு பூசை, சதாசிவமாம் சிதம்பரத்தின் பூசை பண்ணு, பையிலே இவ்வளவும் பூசை பண்ணி பரமான பிராணாயம் செய்து நோக்கே. மிக மிக நுணுக்கமாக சூத்திரத்தை இங்கே கமலமுனி சித்தர் சொல்லியிருக்கிறார். பூசை செய்ய வேண்டும். அதிலே முதல் பூசை கணேசன் பூசை என்று சொல்லுகிறார். இங்கே பாடலுடைய ஓசை நயத்திற்காக சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு பொருள் தேடி குழம்பிக் கொள்ள வேண்டாம். செய்கையிலே, தொய்யிலே, சையிலே, பையிலே என்பதாக எல்லாம் வார்த்தைகளை போட்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளை ஒதுக்கிவிட்டு மற்றவற்றை கவனித்து பாருங்கள். முந்தி முந்தி கணேசன் பூசை. முதலாவதாக செய்ய வேண்டியது கணேசன் பூசை. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கணேசனை, விநாயகரை வணங்கித்தான் பூஜை செய்ய வேண்டும் என்பதாக எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பாடலின் கடைசி வரியை பாருங்கள். பரமான பிராணாயம் செய்து நோக்கே என்று குறிப்பிடுகிறார். பிராணாயாமத்திலே தான் இந்த பூஜைகள் எல்லாம் நடைபெறுகின்றனவே அல்லாது தனித்தபடியாக விக்கிரக ஆராதனை செய்து செய்யக்கூடிய பூஜைகளை இங்கே கமலமுனி சித்தர் சொல்லவில்லை. கணேசன் பூசை, கணேசன் போன்ற வடிவத்தை கொண்டிருக்கக்கூடிய உள்நாக்கிலே மனத்தை நிலைநிறுத்தி அங்கிருந்து மெல்ல மெல்ல மேல் நோக்கி வாசியை கிளப்பக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும். முதல் காரியம், முதலாவதாக மனம் நிற்க வேண்டிய இடம் உள்நாக்கு. அந்த உள்நாக்கின் வடிவம் கணேசனை போல தோற்றமளிக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக வாசி கொண்டு புருவ மத்தியம் வரையிலும் உள்நாக்கிலிருந்து செய்யக்கூடிய இந்த பூசையிலே வெப்பக்காற்று மூண்டெழுகிறது. அதாவது ஜீவசக்தியாகிய வாயு பிரகாசம் பெறுகிறது. அந்த நிலைக்குத்தான் மகேஸ்வரன் மனோன்மணி பூசை என்று சித்தர்கள் பெயர் கொடுக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக சுப்பிரமணியர் மற்றும் வடுகர் பூசையை பற்றி சொல்லுகிறார். சுப்பிரமணியன் ஏற்கனவே அவருடைய பாடல்களிலே சொல்லிவிட்டார். பராபரம் ஒன்றே தெய்வம், வேறு ஏதும் தெய்வம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இது பற்றிய விளக்கத்தை தெரிந்து கொள்ள நம்முடைய சுப்பிரமணியர் ஞானம் பதிவுகளை பாருங்கள். வடுக பூசை, சுப்பிரமணிய பூசை என்று சொல்லப்பட்டது எல்லாமே சிரத்திற்குள்ளே இருக்கின்ற சீவனை சென்றடைவதற்காக புருவ மத்தியத்தினுடைய கதவை திறப்பதற்காக செய்யக்கூடிய வாசி பூசைதான். தொடங்க வேண்டிய இடம், முடிக்க வேண்டிய இடம், இந்த இரண்டிற்கும் இடையிலே நமக்கு ஏற்படக்கூடிய மன மாற்றங்கள் இவைகள்தான் இந்த வகையான பூசைகளாக வெளிப்படுகின்றன. கணேசன் பூசை, மனோன்மணி பூசை, மகேஸ்வரன் பூசை, சுப்பிரமணியர் பூசை, வடுகர் பூசை, சித்தர் பூசை, மேர் பூசை, சிதம்பர பூசை என்றெல்லாம் சொல்லப்படுவதெல்லாம் இதைத்தான். வாசி கொண்டு அண்ணாக்கு பாதையிலே நாம் செய்யக்கூடிய இந்த பூசைக்குத்தான் எத்தனை விதமான பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாமே சிரத்திற்குள்ளேதான். பொதுவாக சாதாரணமாக வழிபாட்டு முறைகளை பற்றி சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் மாவால் செய்வதை பூவால் செய்தால் போதும் என்று சொல்லி கேட்டிருப்போம். பெரிதாக படைகள் வைத்து இறைவனை வழிபட வேண்டிய அவசியமில்லை. உன் மனதுக்கு உகந்த ஏதாவது மலர்களை சார்த்தி வழிபட்டால் போதுமானது என்றும் சொல்லியிருந்தார்கள். அந்த மலரும் கூட செடியிலே பூத்த மலராக இல்லாமல் உன்னுடைய மனதையே மலராக மாற்றி மனமலர் கொண்டு பூசை செய்ய வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுத்தார்கள். எல்லாமே மனத்தின் தரத்தால் அண்ணாக்கு பாதை வழியாக செய்யக்கூடிய யோக பயிற்சியைத்தான் குறிக்கின்றனவே அல்லாது தனித்தனியாக வேறு எதையும் நீங்கள் யோசனை செய்ய வேண்டிய அவசியமில்லை. நவகோணம் என்று சொல்லப்பட்டது 9 வாயில்களை கொண்ட சிரத்திற்குள்ளே செய்யக்கூடிய பூசை. மேரு பூசை என்று சொல்லப்பட்டு சிரசாகி ஆகாயத்திலே மனத்தை செலுத்தக்கூடிய பூசை. சிதம்பரம் என்று சொல்லப்படுவது சித் அம்பரம். சித் என்பது அறிவு, அம்பரம் என்பது பரவெளி. அறிவிக்கொண்டு பரவழிக்குள்ளாக நாம் பயணிப்பதற்காக செய்யக்கூடிய பயிற்சி.
இவைதான் இங்கே சொல்லப்பட்ட பூசைகளே அல்லாது வேறு விதமாக புற வழிபாட்டை பற்றி இங்கே சித்தர்கள் சொல்லவில்லை என்பதை சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். நோக்கையிலே ஆவின்பால் நித்தம் கொள்ளு, நோகாமல் அறை வீட்டில் இருந்து பண்ணு, தேக்கையிலே பௌரணையும் பஞ்சமையும் தொட்டு தெளிவான சிரவணமாம் தீட்சை கொள்ளு, பார்க்கையிலே பஞ்சு பொதி தீப்பட்டா போல் 10 மடா மானாக்கா பலிதமாகும், சேர்க்கையிலே கமலன் சைதன்ய ஞானம் தரமாக 18 பாங்கு ஈதாமே. கவளமுனி என்றழைக்கப்பட்ட அடியேன் பாடியிருக்கக்கூடிய சைதன்ய ஞானம் என்றழைக்கப்பட்ட இந்த நூலிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய குறிப்புகள் எல்லாம் இவைதான். இந்த யோக சாதன பயிற்சியில் ஈடுபடும் போது உடலிலே தாங்கொண்ணாத வெப்பம் மூலம், அப்படி வெப்பம் மூழும் போது காராம்பசுவின் பாலை நீங்கள் தினசரி அருந்த வேண்டும். அப்படி அருந்தினால் உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை தணித்துக் கொள்ளலாம். நீங்கள் தனியாக வேறு இடங்களை தேடிச் சென்று மலை காடுகளிலே குகைகளிலே தங்கியிருந்து தவம் இயற்ற வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வீட்டிலே ஒரு அறையின் ஒரு மூலையிலே இருந்தபடியாகவே நீங்கள் இந்த பயிற்சியை செய்யலாம். பொதுவாக இந்த பயிற்சியை செய்வதற்கு ஏற்ற காலம் எது என்று கேட்டால், என் அளவிலே நான் அறிந்த வரையிலே பௌர்ணமி முதற்கொண்டு பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய தேய்வரை பஞ்சமி திதி வரையிலுமான இந்த 5 நாட்கள் உங்களுக்கு யோக பயிற்சி செய்வதற்கு பொருத்தமான காலமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஏன் இப்படி சொல்லுகிறார் என்றால், முழு நிலவிலிருந்து 5ஆம் பிறை வரையிலும் ஓரளவு சந்திரனுடைய பிரகாசம் அதிகமாகவே காணப்படும். இரவு தொடங்கிய போது இந்த சந்திர பிரகாசம் அதிகமாக இருக்கும். இந்த சந்திர பிரகாசம் வலிமையாக இருக்கும் போது யோக பயிற்சியை செய்தால் நம்முடைய மனம் சுலபமாக கட்டுப்பட்டு வரும். சந்திரன் என்பது மனதை குறிக்கும் என்கிற காரணத்தால் இதை இங்கே கமலமுனி சித்தர் சொல்லுகிறார். இதை செய்யும் போது உனக்குள்ளே ஒரு வெப்பம் மூடும். அந்த வெப்பத்திற்கு உதாரணத்தை எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். பஞ்சு பொதியிலே சிறு தீப்பொறிப்பட்டால் எப்படி அது திடீரென்று கனன்று எரியுமோ அதுபோல உன்னுடைய புருவ மத்தியம் என்று அழைக்கப்பட்ட இடத்திலே மனத்தை நிலைநிறுத்தி யோக பயிற்சி செய்யும் போது உனக்குள்ளே ஒரு கொடூரமான வெப்பம் என்பது கிளம்பும். அந்த வெப்பம் இதமாகவும் இருக்கும், அதே வேளையிலே துன்பம் தரக்கூடியதாகவும் இருக்கும். இதை சமாளிக்க வேண்டும், இதிலே இருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நீ கருதுகிறாயா? அப்படி என்றால் உனக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு வழிதான். தினசரியும் காராம்பசுவின் பாலை சரியான பக்குவத்தோடு உண்டு வர வேண்டும். அப்படி உண்டால் உன்னுடைய தேகம் இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கும் என்று குறிப்பிடுகிறார். யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடுவது வேறு. யோக சாதன பயிற்சியிலே நமக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதக விளைவுகளை எவ்வாறாக சரி கட்டிக் கொள்வது என்பதை புரிந்து பயணிக்க வேண்டும். பொதுவாக இன்றைய காலகட்டத்திலே அவசரகதியிலே குரு என்கிற ஒருவர் இல்லாமல் நானாகவே முயன்று எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்பவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் உடலில் ஏற்படக்கூடிய தொல்லைகளையோ உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்களையோ யாரிடத்திலே கேட்டு தெளிவு பெறுவது, எவரை கொண்டு தீர்வு பெறுவது என்பதை பற்றி இவர்கள் சிந்திப்பதும் இல்லை, ஆலோசிப்பதும் இல்லை. அடியனுடைய அனுபவத்தினை பார்க்கும் போது சிலர் தாங்களாகவே முயன்று யோக பயிற்சி செய்ததாகவும், அப்போது அவர்களுக்கு உடல் ரீதியாக பலவிதமான தொல்லைகள் ஏற்பட்டதாகவும், அதற்கான தீர்வை சொல்லும்படியாகவும் எனக்கு மின்னஞ்சல் எழுதுவதை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு நாம் எத்தனை முறை சொன்னாலும் ஏற்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. சரியான குரு வழிகாட்டுதல் இல்லாமல் யோக பயிற்சியில் ஈடுபடக்கூடாது என்று சொன்னால் அதை அவர்கள் ஏற்பதில்லை. ஆனால் அவர்களுக்கான விளக்கத்தை நம்மிடத்திலே கேட்பார்கள். காரணம் சொல்லும் போது உங்களை நான் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு விடயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வேண்டுமானால் நம்மை குருவாக ஏற்றிருக்கலாம். அவர்களை சீடராக ஏற்பதற்கு நாம் தயாராக இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது. முறையாக கமலமுனி சித்தர் முதலாகி அனைத்து சித்தர்களும் சொல்லக்கூடிய யோக சாதன பயிற்சியின் நுணுக்கங்களை புரிந்து பயணித்தால் மட்டுமே வெற்றியை காண முடியும். இல்லாவிட்டால் பற்பல விதமான துன்பங்களுக்கு ஆளாகி இந்த கலைகள் எல்லாம் பொய் என்றும் கலைகளால் துன்பம்தான் வரும் என்பதான தவறான பதிவுகளை எதிர்வரும் சந்ததிக்கு சொல்லிச் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பாங்கான நகார வித்தை மௌன யோகம், பரமகா வித்தை குண்டலியின் யோகம், ஆங்கான வகார வித்தை வாசி யோகம், அழகான சிகார வித்தை சீவ யோகம், ஊங்கான யகார வித்தை அங்கி யோகம், உற்றுப்போர் ஓங்கார மௌனம் பாரு, வாங்காமல் இப்படி அச்சரங்கள் கண்டு மாட்டுவாய் உயிர்நிலையும் நாட்டுவாயே. இந்த யோக பயிற்சியிலே என்ன எல்லாம் நடக்கின்றன? நாம் நமசிவய என்கிற மந்திரத்தை பற்றி அறிந்திருக்கிறோம். ந ம சி வ ய
இந்த 5 எழுத்துக்களும் 5 பூதங்களை குறிக்கின்றன. ந என்பது நிலத்தையும், ம என்பது நீரையும், சி என்பது நெருப்பையும், வ என்பது காற்றையும், ய என்பது ஆகாயத்தையும் குறிக்கின்றன. யோக பயிற்சியிலே சந்திரகலையை சரியாக புரியும்படியாக நிறுத்திக் கொண்டு வாசியை மேல் நோக்கி செலுத்தும் போது பூதங்கள் ஒன்றுக்குள் ஒன்று மெல்ல மெல்ல ஒடுங்க ஆரம்பிக்கின்றன. எனவே இந்த யோக பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் செய்யக்கூடிய இந்த பயிற்சிகளுக்கு பற்பல வார்த்தைகளை சித்தர்கள் சொல்லுகிறார்கள். நகார வித்தை, மகார வித்தை, வகார வித்தை, சிகார வித்தை, யகார வித்தை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதற்கெல்லாம் என்ன பொருள்? இது நமசிவய என்று சொல்லப்பட்ட 5 பூதங்களை குறிக்கக்கூடிய எழுத்துக்கள். இந்த யோக பயிற்சியிலே பூதங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒடுங்கி உடலிலே அதிகமான வெப்பத்தை அதிகரித்து அந்த வெப்பத்தின் காரணமாக பற்பல விதமான துன்பங்களை கொடுத்து மனதை சலிக்க வைத்து மனதை இயங்காமல் செய்து மனதை லயப்பட வைத்து மனதை குருவாக்கி இத்தனை காரியங்களையும் செய்கின்றன. இதை சாதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? எந்த விதமான மனசேஷ்டைகளும் இல்லாமல் புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தி ஓங்கார மௌனத்திலே உற்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் போது அச்சரங்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அச்சரங்கள் என்பவை எவை? அ மற்றும் உ. சந்திரகலை சூரியகலையை குறிக்கக்கூடிய இந்த 2 அச்சரங்கள். இவற்றை சரியாக புரிந்து கொண்டு உங்களுடைய உயர்நிலையாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்திலே சந்திரகலை சூரியகலையை நாட்டி மாட்டி இருத்தி ஊத வேண்டும். அப்படி ஊதினால் நிச்சயமாக உங்களுக்கு குண்டலி யோகம், மௌன யோகம், வாசி யோகம், சீவ யோகம், அங்கி யோகம் என்று சொல்லப்பட்ட அனைத்து விதமான யோகங்களும் சித்தியாகும். இதிலே எந்த விதமான ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை என்று கமலமுனி சித்தர் இங்கே நமக்கு சொல்லுகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.